ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது வந்து சிங்கப்பூர். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்டு பிள்ளைங்க விளையாடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களே. குழந்தைங்கெல்லாம் விரும்பி விளையாடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே இந்த மாதிரி ஒரு பார்க் இருந்துச்சுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. பாருங்கள், சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன் ப்ளே பார்க். எல்லா குழந்தைங்களுமே விளையாடுவாங்க. இப்போ வந்து இந்த டைம் வந்து அவங்களாம் இல்லை போல். பாருங்கள், ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. குழந்தைங்க ஏறி மிதித்து விளையாடுறது, ஊஞ்சல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜம்ப் பண்ணால் அது நம்மளை மேலே ஜம்ப் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜம்ப்பு, ஹை ஜம்ப், லோ ஜம்ப், அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். அதுலேயே ஃப்ளவர்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்களே ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் போயிருப்போம். அதாவது பார்க்குக்கு. நாங்கள் வெளியில் அதிகமாக போகிறதே கிடையாது. இல்லை, இங்கெல்லாம் நம்ம ஊரில் எங்கே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு பார்க்குக்கு உள்ளே போகணுன்னா பெரியவங்களுக்கு 50 ரூபா, குழந்தைங்களுக்குன்னா ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதுவும் 10 வயசுக்கு மேலே அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைஸ் தனியாக இருக்கும். அந்த மாதிரி தான் போயிருக்கோம். நாங்கள் திருப்பரங்குன்றம் பார்க்கு போயிருக்கோம், மதுரையில் பார்க்கு போயிருக்கோம். இந்த மாதிரி பார்க்குக்கு தான் போயிருக்கோம். பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். போகிற இடமெல்லாம் நல்லா கல். ஊஞ்சலை பாருங்களேன், நல்லா தூக்குனாங்குருவி கூடு மாதிரி தொங்குது. குழந்தைங்க நல்லா அதில் விளையாடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வெயில் அவங்க மேலே படாமல் அவங்க அப்படியே நின்று விளையாடுற மாதிரி இருக்குது பார்க்கு ஊஞ்சல். இந்த மாதிரி டிசைனில் ஊஞ்சல் எங்கேயும் பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் பார்க்குறேன் நானும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தாங்க நம்மளும் போய் வாழணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருக்காங்க. மரம் இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக பில்டிங்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுலேயே சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம இந்த டிசம்பர் ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் வந்து. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அப்படியே நல்லா இங்கிட்டும் இங்கிட்டும் நல்லா அப்படி பெண்ட் பண்ணி விட்டு அது ஊஞ்சல் மாதிரி படுத்துக்கிட்டே விளையாடுற ஊஞ்சல் இருக்குது பாருங்களே. இது மாதிரி ஊஞ்சலும் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைனாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா தொட்டிலில் போட்டு ஆட்டுற மாதிரி இருக்குது. இதுனா குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், அவங்க விளையாடுறதுக்கும் ஆசை இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் அந்த மாதிரி வாக்கிங் போகிறவங்களாம் உட்காந்து போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சிட்டிங் பிளேஸை பாருங்களேன், நல்லாயிருக்கு. கீழே கால் பட வேண்டாமுங்க. எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பனைமரம் மாதிரி ஒரு மரம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்க் யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பாருங்களேன், இந்த ஹை லோ அப்படின்னு சொல்லி மேலே போய் கீழே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிட்ஸு ப்ளேலாம் இருக்குது பாருங்களேன். நல்லா இருக்குங்க. அதுதான் பார்க்கணுன்னா அழகாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அந்த ஊஞ்சல் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.